இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழேன் கிளியே ஒப்பாடா சிறுடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன்புரியும் சிந்தையராய் தெய்வப் பெண் ஏத்து இசைப்ப வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. புரவி அவனுக்கு எது ஊர்தியாக வாகனமாக எது இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவனுடைய வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. அவனுக்கு வாகனமாக எது இருக்கு, அவன் ஊர்ந்து போகக்கூடியது எது அப்படின்னு சொன்னா புரவி, அதாவது வாசிக்குதிரை மீது ஏறி அவன் பயணிப்பான். வான் புரவி ஊரும் மகிழ்ந்து, அதுல ஊர்ந்து செல்லக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்றார். இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதென்னு. அவன் ஒப்பில்லாத சீருடையவன், அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், தன் பெருமை தானறியா தன்மையன். இறைவனுக்கு ஒரு மிகச்சிறந்த பேரன்னா அவனுடைய பெருமையை அவனாலே உரைக்க முடியாது. அப்ப நம்மளால் எப்படி உழைக்க முடியும்? இப்ப தன் பெருமை தானறியா சீர்மையன் அவன். ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்ன, அவன் ஊர்ந்து செல்லக்கூடிய வாகனம் என்ன அப்படின்னு கேட்கிறார். எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்து இசைப்ப. தேன்புரையும் சிந்தையராய், மனக்கவலையே இல்லாம எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய் தெய்வ பெண்கள் யார் வந்து தனக்குள்ளேயே பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்கின்றார்களோ அந்த ஆன்மாக்கள் அனைத்து பேரும் இசைந்து பாடக்கூடிய வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. இந்த உடல் கடந்த பயணத்தில் பயணிக்கக்கூடியவர்கள், இந்த ஆதார ஆற்றல் கடந்து நிராதார வழி அனுபவத்தை பெறக்கூடியவர்கள் எந்த ஊர்தியில் பயணிப்பார்களோ அந்த ஊர்தி தான் சிவபெருமானுடைய ஊர்தி. அப்ப அந்த ஊர்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நம்ம அனுபவத்துலதான் நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அரியோடு பிரம்மருக்கு அரியொண்ணாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் அப்படின்னு அவனுடைய ஊர்தி என்னன்னா பரிமாவின் மிசை பயின்ற வண்ணம், அதுதான் அவனுடைய ஊர்தி அப்படின்னு கீர்த்தி திருவகவல்ல சொல்றாரு. அரிக்கும் பிரம்மனுக்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தாக நின்ற சிவம் ஊறக்கூடிய ஊர்தி என்னன்னா பரிமாவின் மிசை பயின்ற வண்ணம் தான் அவன் ஊறக்கூடிய ஊர்தியாக அவன் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்றான். கோல்தேன் மொழிக்குள்ளாய் கோதில் பெருந்திரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய். கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய். ஏற்றார் அழுக்கு அடைய நின்று உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படை. இறைவன் வந்து ஒரு படை கையில வச்சிருக்கிறான். அவனுடைய படை என்ன படைனா கழுக்கடை. சோம சூரிய அக்கினி கலைகளை ஒன்றிணைந்தா நம்மளுடைய உள்ளத்து மாசுகள் அனைத்தும் நீங்கும். அந்த படையே அவன் கையில் வைத்துள்ள படை. அதை என்ன அழுக்கு அடைய நெஞ்சு உருக, ஏற்றார் அழுக்கடைய நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படை. அழுக்கு அடைஞ்சா மும்மலங்கள் பாயும். ஒரு உயிருக்கு அழுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா மும்மலங்களும் அங்கதானே வந்துடும். இவைகளை கை கொண்டு, இந்த மும்மலங்களையும் கை கொண்டு நம்மை அழுக்கு அடையாமல் காக்கக்கூடிய படை எதுன்னா கைக்கொள் படை கழுக்கொடைகான். எதுக்கு கைக்கொள் படையை இறைவன் வச்சிருக்கான்? மும்மலங்கள் பாயும் அழுக்கு அடைய நெஞ்சு உருகாதது. மும்மலங்கள் பாயும் அழுக்கு நீங்குவதற்கு இறைவன் கையில் ஒரு படை வச்சிருக்கிறான். சோமசூரிய அக்னி கலைகளை நீங்கள் ஒருங்கிணைத்து சென்றால் மும்மலங்களை வேற இருக்கலாம், அழுக்கடையாமல் நெஞ்சு உருகும்படியான ஒரு கருணை பெற்று பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அதுதான் மாயப்படையும் அல்லல் படையும் வாராமல் மாற்றாரை வெல்லும் படை. அதுதான் நமக்கு உள்ளதென்று. புறத்துல ஒரு எலி வருது, ஒரு பூனை வருது, ஒரு நாய் வருது, ஒரு நரி வருது, எது வந்தாலும் எதிரில் வந்தா ரெண்டு பேரை கூப்பாடு போட்டு கூப்பிட்டு நம்மளால அதை ஜெயிக்க முடியல. ஒரு எலியை நம்மளால அடிக்க முடியல, ஒரு பூனையை நம்மளால அடிக்க முடியல, ஒரு நாய் வருது நம்மளால நம்மை பாதுகாத்து கொள்ள முடியலன்னா ஊரை கூப்பிட்டு என்னை இது கடிக்க வருது, என்னை காப்பாத்துங்கன்னு எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லிடலாம். எல்லாரும் கூப்பிட்டு ஒரு உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம். மனசுக்குள்ள இருந்து நம்மளை அரிக்கக்கூடிய கவலை, நம்மளை தின்று கொண்டு இருக்கக்கூடிய காம கோப லோப மோக மத ஆச்சரியங்களை யாரை கூப்பிட்டு அடிக்க சொல்றது? அப்ப கைக்கொள் படை என்னன்னா சோமசூரிய அக்கினி கலைகளை உனக்குள்ள பாயக்கூடிய உயிர் நெறியின் உயிர்ப்பு நெறிகளை நீ நெறியாக பயின்றால் அந்த நீ உண்ணும் உணவு சரியான உணவாக உண்டால், எந்த உணவோடு எந்த உணவை உண்ணக்கூடாது, எந்த உணவோடு எந்த உணவை உண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நெறி தெரிந்து நம்ம உண்டோம்னா, இந்த நெறி தெரிந்து நாம் நண்பர்களோடு பழகினோம்னா யார் கூட சேரலாம்? சேரிடம் அறிந்து சேர்.
அப்படி சேரிடம் அறியாமல் சேர்ந்தால் தப்பாமல் நமக்கு பழி சாரும் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு சேரிடம் அறிந்து சேரும் நெறியை இறைவனே பயிற்றுவிக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவை அவனே தேர்ந்தெடுத்து தர வேண்டும். அதனாலதான் உண்பவையெல்லாம் உண்ணுவித்தனக்கு பண்பினில் விளங்கும் பரமசத்குருவே அப்படின்னு சொன்னார். இந்த எல்லா நெறியுமே அவன் காட்டி கொடுத்தால்தான் நமக்கு தெரியும். அதனால சொல்லாரு, மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கு அடைய நெஞ்சுருக மும்மலங்கள் வாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படை. பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை எது அப்படின்னா, மும்மலங்கள் வாயும் அழுக்கு அடைய ஏற்றார். யாரெல்லாம் இந்த படையை ஏற்றுக்கொண்டார்களோ, கழுக்கடைங்கக்கூடிய கைக்கொள் படையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மும்மலங்கள் அற்றுப்போகும், அழுக்கு அடையாது, நெஞ்சு உருகும். இதுதான் கழுக்கடை, இதுதான் நாம் கைக்கொள்ள வேண்டிய படை அப்படின்னு சொல்ற. இதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது, அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் அப்படிங்கிறார். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். இதுதான் நமக்கு படை அப்படின்னு சொல்றார்.